சென்னை வாலாஜா சாலையில் சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம் எதிரில் உள்ள நடைபாதையில் பொதுமக்கள் பாதுகாப்பு இல்லாமல் நடைபாதையில் வசித்து வருகிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்கியதை தற்போது பார்க்கலாம். இந்த இடம் வாலாஜா சாலை, குறிப்பாக துணை முதல்வருடைய தொகுதின்னு சொல்லலாம். மக்கள் பிளாட்ஃபார்மில் தங்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா அவங்களுக்கு ஒரு இருப்பிடம் கொடுத்தாங்கன்னா அவங்க வாட்டி நிம்மதியாக இருக்காங்க, வியாபாரம் பண்ணுறாங்க. குழந்தைங்க நடுரோட்டில் விளையாண்டு இருக்காங்க. அந்த குழந்தை பாவம் நடுரோட்டில் இருக்கும்போது ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டால் யார் பொறுப்பு? ஏன்னா ஒவ்வொரு விஷயமே பாவம் அவங்களும் ஒரு அலுப்பில் தூங்குறாங்க. அது ஏன்னா எந்த ஒரு வழியும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில், ஏன்னா இவ்வளவு தூரம் ஒரு சென்னை மாநகராட்சியில் இவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு விற்பனை செய்வதற்கான ஒரு இடமோ அல்லது தங்குவதற்கான இடமோ அமைத்து தர வேண்டும் என்பதுதான் ஒரு ஒட்டுமொத்தமாக இருக்குது. ஏன்னா அவங்கள கேட்கும்போது அவங்க என்னென்னா, நாங்கள் 40 வருஷமாக இருக்கோம், நீங்கள் ஏன் எடுத்து எங்களை காலி பண்ண வைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு விபத்து ஏற்பட்டக்கூடாது. அதனால் உடனடியாகவே அரசாங்கம் இவங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு கொடுத்தாவது இவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. இடம் வேணும், அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. எத்தனை வருஷமா இருக்கீங்க இங்கே? பிறந்ததுலேருந்து இருக்காங்க. அவங்களுக்கு தனியாக எல்லாம் அவ்வளோ அடுக்குமாடி குடியிருப்புலாம் கட்டுறாங்கல்லப்பா. அடுக்குமாடி குடியிருக்கா யார் கொடுக்குறாங்க? ரோட்டில் இருக்கா கொடுக்குறாங்க. அப்படியும் கொடுத்தாலும் 3 லட்சம் 4 லட்சம் வாங்கி தான் கொடுக்குறாங்க. இப்போ நாய் இருக்குது, ஒவ்வொரு நாய் நீங்கள் வளர்த்துற நாயினால பரவாயில்ல. இப்போ திருநாயெல்லாம் இந்த குழந்தைகள்லாம் இப்போ நம்ம அதிகமாக குழந்தைகள் நாய் கடிச்சிட்டு வேறு இருக்குது. எப்படி உங்களுக்கு பாதுகாப்பு என்ன? உங்கள் பாதுகாப்புக்கு வேறு என்னதான் இப்போ நீங்கள் என்ன அரசாங்கத்தில் என்ன எதிர்பார்க்குறீங்கம்மா? எதுவுமே எதிர்பார்க்கலங்க, அவ்வளோதான், எதுவும் கிடையாது. இல்லை ஏன்னா நாங்கள் காப்பகம், நாங்கள் குழந்தைகளை பார்த்தோன்னே எனக்கு நீங்கள் இருப்பீங்க போயிருவீங்க, அது தெரியுமா? அதுதான் நீங்கள் வளர்த்த நாயினால இங்கே ஒரு 10 நாய், உள்ள ஒரு 20 நாய் டெய்லி வருவாங்க. 10 நாள் பணம். திடீர்னு எப்படி குழந்தைய தூக்கிட்டு போவீங்க? எங்கே போவீங்க? இந்த மேம்பாலத்தில் போயிடுவா. மழை வச்சுனா எங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு இடமே இல்லை. எவ்வளோ சொல்லி பார்க்குற அரசாங்கம் காப்பகம் விட்டு அங்கங்கே போட்டு காப்பகம் ஓம்ல தள்ளுறதுக்கா, ஆசை தள்ளுறதுக்கா? அதெல்லாம் ஏதோ தேவையில்லைங்க. கொடுத்தா வீடு கொடுத்தா தேவையில்லைங்க. பிளாட் பார்த்து எடுத்துட்டு போகிறாங்க, போங்க, அவ்வளோதான். மக்கள், அதாவது சென்னையுடைய பூர்வீக குடிகள் சொல்ல முடியும், இவர்கள் மக்களுக்கு ஒரு தங்க இடம் இல்லைங்கிறது ஒரு வேதனையான ஒரு விஷயம். ஏன்னா அவர்கள் ஒவ்வொருவருமே அவர் மன வேதனை நீங்களே பார்க்கலாம். எல்லாருக்கும் வீடு கொடுக்கும், ஏன் இவர்கள் கொடுக்கும்போது ஏன் வீடு கொடுக்கலன்ற ஒரு ஆதங்கம். அதே போல் அவர்கள் பணம் கட்டி எப்படி 3 லட்சம் கட்டி என்னால் எப்படி வாங்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவர்களுக்கு ஒரு தகுந்த பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா இவர்களுடைய வாழ்வாதாரமே இந்த பீச்சை சுற்றி தான் இருக்குது. அருகில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை ஒட்டி தான் இவருடைய வாழ்வாதாரமே இருக்குது. அரசாங்கம் இவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு ஒரு வழி செய்ய வேண்டும். அதே போல் இவங்கள் பாதுகாப்புக்கு உறுதி செய்ய வேண்டும். ஒளிப்பதிவாளர் விக்ரமன், அன்பழகன்.